வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சாதகமான நேரம் தாங்க. அந்த சாதகமான நேரம் இன்றைக்கி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றதை பற்றி இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள், எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறாருன்றதை முதல்ல பார்த்துடலாம். மேச ராசியில் எந்த ஒரு கிரகம் இல்லாததுனால ரிஷப ராசியில் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு, ஏன்னா ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் இன்றைக்கி குரு பகவான், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் நட்பு கிரகமாக உட்காந்துருக்கிறாரு. அவரு கூட பார்த்திங்கன்னா செவ்வாய், அவரும் நட்பாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ குருவும் செவ்வாயும் சேரும்போது குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடி மிதுன ராசியில் புதனுடைய வீட்டில், ஏன்னா இந்த மாத பிறப்பில் சந்திரன் வர்றதுனால அந்த ராசிக்கு சந்திரன் இப்போ நட்பில் இருக்கிறாருங்க. அடுத்தபடியாக கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் நட்பு கிரகமாக உட்காந்துருக்கிறார். சூரியன் பகையாக உட்காந்துருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனுடைய வீட்டில், அதாவது புதனும் சுக்கிரனும் பகையாக உட்காந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவானுடைய வீட்டில் கேது பகவான் நட்பில் உட்காந்துருக்கிறார். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா துலா ராசியிலேயோ விருச்சிக ராசியிலேயோ அல்லது உங்கள் ராசி தனுசு ராசியிலேயோ அல்லது மகர ராசியிலேயோ எந்த ஒரு கிரகம் இல்லாததுனால கும்ப ராசியில் சனியுடைய வீட்டில் சனி பார்த்திங்கன்னா இப்போ அவர் ஆட்சியாக உட்காந்துருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீன ராசியில் குருவுடைய வீட்டில் ராகு நட்பு கிரகமாக உட்காந்துருக்கிறாருங்க. அப்படி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் பயிற்சி ஆகிறாரு, அதாவது மாறுறாரு அப்படின்றத பற்றி பார்க்கும்போது 17ஆம் தேதி இப்போ அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய அதாவது சூரிய பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பகையாக இருக்கிறவர் 17ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அவர் தன் சொந்த வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு அவர் ஆட்சியாக போய் உட்கார்றாரு. பொதுவாக பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 12 மாதத்தில் 12 வீட்டில் இருப்பார். அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தன் சொந்த வீட்டில் போய் உட்கார்றாரு. கிட்டத்தட்ட செப்டம்பர் 15-16 தேதி வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் தான் இருப்பார், ஆட்சியாக உட்காருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 22ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா இப்போ சூரியனுடைய வீட்டில், அதாவது சிம்ம ராசியில் பகையாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது மீண்டும் என்ன பண்ணுறாருன்னா தன் சொந்த வீட்டுக்கு வராமல் வக்கரகதியாகி பின்னோக்கி மீண்டும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கடகராசிக்கு போகிறார். வக்கரகதியாகி 22ஆம் தேதி போகிறார். அப்படி போகும்போது கட்டன்றது நட்பில் தான் இப்போ உட்கார்றாரு. சரிங்களா? அதே மாதிரின்றது 25ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவான் இப்போ ரிஷப ராசிக்கு துலா ராசிக்கு அதிபதியான ஒரு சுக்கிர பகவான் 25ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா நீச்சம் அடைஞ்சு உட்கார போகிறார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடி உங்களுக்கு செவ்வாய் பகவான் இப்போ மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? கட்டன்றது 6ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் குருவோட சேர்க்கையாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி புதன் பகவானுடைய வீடான இன்றைக்கி மிதுன ராசிக்கு நட்பு கிரகமாக உட்கார போகிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கும் இந்த கிரக பயிற்சிக்கும் தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ அது இருக்கக்கூடிய இடம் எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடம் அப்படின்றது ரோகஸ்தானம்னு சொல்லுவோம்.
ரோகஸ்தானம்னா என்ன? வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, இந்த மாதிரி இடம் சொல்லுவோம். அதே மாதிரி அடிமை தொழிலுக்கு உகந்த இடம் 6ஆம் இடம்னு சொல்லலாம். பொதுவாக ஒருத்தர் ஒரு இடத்துல சம்பளம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு 6ஆம் இடம் நமக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா சம்பளம் வாங்குகிற எல்லாருக்குமே 6ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு அவங்க அப்டேட் ஆக முடியும். அதே மாதிரி ஒருத்தர் சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிற முதலாளிகள் சுய தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ சுய தொழிலுக்கு 10ஆம் இடமும் அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம் பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நான் சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக சூப்பராக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 100% உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்குது பார்த்தீங்களா ரிஷபராசியில் இருக்கிறதுனால. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நேரம், சூப்பராக இருக்குது. தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு ஏற்படலாம். அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் சம்பள உயர்வு ஏற்படும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி சரியில்லை அப்படின்னா நீங்கள் பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உரண்டால் ஒற்றை மண்ணு தானே ஓட்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு சுய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்தால் சம்பள உயர்வு ஏற்படும். ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா 100% தொழில் மாற்றங்கள் நடக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் போகிற யோகத்தை கொடுத்துருவார். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலான் இருக்கிறேன். வாங்கலாமா? தாராளமாக ஏற்படும், வாங்கியே தீர்வீங்க. கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து வாங்கணும் நினச்சி வாங்க முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. பழமொழி சொல்லுவாங்க, கையை கட்டி வாயை கட்டி வயிற்றை கட்டி நான் 4 காசு வச்சுருக்கிற சாமி அப்படின்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு ஒரு தருணம் இருக்குது. உங்களுடைய கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல உங்களோட ராசிக்கு அதிபதி உட்காரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 26ஆம் தேதிக்குள்ளார உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வரும். அதே மாதிரி எனக்கு வண்டி கார்லாம் வாங்கலாமா மாற்றலாமா நிறைய நாள் நினைக்கிறேங்க, என்னால் மாற்ற முடியல. அவங்களுக்கெல்லாம் நான் முன்னே சொன்ன மாதிரி திசா புத்தி நல்லா இருந்து இதே உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனம் கூட நீங்கள் வாங்குவீங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எனக்கு நான் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறேங்க, எனக்கு எதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஜாப் ஏற்படுத்தி கொடுத்துருவார். நம்ம முன்னதான் சொன்ன 6ஆம் இடம் அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம். நீங்கள் இங்கே தான் வேலை செய்யணுன்றதெல்லாம் இல்லை, வெளிநாடு வெளி மாநிலம் அயல்நாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய யோகமெல்லாம் கூட ஏற்படுத்தி கொடுப்பார். இது எல்லாத்துக்கும் இல்லை, நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை இப்போ கொடுப்பார். முயற்சி எடுக்கிறீங்களா? இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு கொடுத்துருவார் அந்த வாய்ப்பு. எப்படி பார்த்தாலும் கரெக்டான்றது பார்க்கும்போது 26ஆம் தேதிக்குள்ளார தொழில் மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழி பூர்வீக வழி கடன் இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சம் இப்போ சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்குதுங்க, ஏதோ ஒரு வகையில் முடியும்னா அதில் ஏதாவது தேவையில்லாத மனக்கசப்புகள் மன சஞ்சலங்கள் சங்கடங்கள் வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எனக்கு என் தாய் சொத்து எதிர்பார்க்குறேன் கிடைக்குமா, என் மனைவி சொத்து எதிர்பார்க்குறேன் கிடைக்குமா, கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. எதுக்குமே சுய ஜாதகம்தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை. ஏன்னா பொது பலன்றது ராசி வச்சு சொல்கிறோம், ஜாதகன்றது அப்படி இல்லை, லக்னத்தை வச்சு சொல்கிறோம். அப்போ பார்க்குற விஷயம் என்ன, கோச்சாரத்தை பார்க்குறோம், கிரக நிலைகள் பார்க்குறோம். அதே மாதிரி எந்த கிரகங்கள் நமக்கு நல்ல வலு சேர்த்து கொடுத்துருக்கிறாரு, நட்பாக இருக்கிறாரா பகையாக இருக்கிறாரா, சுயஜாதகம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி பார்க்கணும். திசா புத்தி அந்தரம் நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். அப்போ இதையும் தாண்டி உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கா, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி, ஏன்னா புத்திரஸ்தானம் 5ஆம் இடம். அப்போ புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா 5ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் யாரோட சேர்ந்துருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு அதிபதி கூடயே சேர்ந்துருக்கிறாரு. குரு மங்களத்தை கூட இருக்கிறதுனால 26ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் கொடுத்துருவார். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியன்றத ஒரு பெரிய ஒரு வரமாகவே போச்சு. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000 தடைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில்
கல்யாணம் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக குழந்த பிறந்துடும், பாதி பேருக்கு குழந்த பாக்கி இல்லாமே தவிக்கிறவங்க இருக்கிறாங்க. இதனால் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டியதில்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நல்லது நடந்திருக்காது. அப்படி பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் பாருங்கள், லக்னத்துக்கு 5ஆம் இடம், ராகு கேது இருக்குதா, கடுமையான புத்திர தோஷம். சனி குரு ஏதாவது இருக்கிறாரா, தாமதமாகும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 26ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பாக்கி கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிபதி 7ஆம் இடம். பொதுவாக ஒருத்தருக்கு திருமணம் நல்லா இருக்கணும்னா கலஸ்திரஸ்தானம் அப்படின்னா 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா இன்றைக்கி சுக்கிர பகவான். இப்போ சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு எத்தனாம் இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் போய் அவர் எங்கே உட்காந்துட்டாருன்னா இன்றைக்கி அவர் போய் பகையாக உட்காந்துட்டார். அப்போ பகையாக இருக்கக்கூடிய இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 100% வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல அவர் பகையாக உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் அடுத்தது வந்து 10ஆவது இடத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நீச்சம் மாறாரு. அப்போ என்ன பண்ணுவார், திருமண யோகம் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற நேரம் அவங்களுக்கு ஆகிடுது, உங்களோட நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு தாமதமாக தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு வந்து திருமணஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ 9ல் போய் மறையும் போது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் கொடுத்தாலும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவேன். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது எந்த காரணத்தை கொண்டு மாங்கல்யாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கிறாரா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் ஜாதகம் நல்லா இருக்குதுங்க நடக்குங்க நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், தாரதோஷம், காலசர்ப தோஷம், பூரி புண்ணிய சாபம் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு சாமி நீங்கள் நல்லது நடக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும், சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்குதுன்னா கடன் இல்லாத பிரச்சனை இல்லைன்னா அந்த 1 லட்ச ரூபா உங்கள் கைக்கு வரப்போகுது, அதுக்குண்டான நீங்கள் சேஃப்டி தேடிக்க போகிறீங்க. அப்படி இல்லை சாமி எனக்கு வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா வரப்போகுது அப்படின்னா வர்றதுக்கு தெரியுது, போகிறதுக்கு 1000 வழி இருக்கும்போது அது எப்படி உங்களுக்கு மிச்சமாகும்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உடைய நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நின்று யோசித்து செய்யக்கூடிய இடத்துல இருக்குது, கவனமாக இருங்க. பொதுவாக உங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட்டு பண்ணுன்னா கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி இல்லை சாமி நான் உங்கள்கிட்டே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுக்குறேங்க, அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய ஜாதகம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இல்லை அதாவது இப்படியே இருக்க முடியுமா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது அப்டேட் ஆக முடியுமா, இல்லை உங்கள் படித்த படிப்புக்கு உண்டான ஏதாவது வேலை கிடைக்குமா, இல்லை அதாவதுன்றது பூர்வீகத்தினுடைய சப்போர்ட் ஏதாவது கிடைக்குமா, இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக தெளிவாக சொல்லிவிடுவானுங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் பார்க்குற ஐடியா இருந்தால் நம்மளோட கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு ஜாதகம் பார்த்துக்கோங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.